ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 21லேருந்து 24 வரலும் மெரினா பீச்சில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தது இல்லையா, அதுக்கு நாங்கள் போனோம். ஆனால் லாஸ்ட் டே தான் போனோம். அதுக்கப்புறம் எடிட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்ற ரீசன் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வண்டியில் போயிட்டு வேளச்சேரியில் வண்டியை விட்டுட்டு ட்ரெயின் ஏறி தான் நாங்கள் போனோம். ஸோ ட்ரெயினில் குட்டீஸ் எனக்கு தான் ஜன்னல் சீட்டுன்னு 2 பேரும் ஃபைட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இவங்கன்னு மாற்றி ஒரு வழியாக நாங்கள் சேர்ந்துட்டோம். அப்படியே அப்படின்ட்டு வெளியே என்ட்ரன்ஸ் போட்டுருந்தது. இது 21லேருந்து 24 டிசம்பர் வரலாம் நடந்தது. கரெக்டான கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டாங்க இல்லையா, ஸோ அந்த டைமை இவங்க யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. போனதும் நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த உணவு திருவிழா நம்ம பார்க்க வந்தோம். பட் பசங்க எப்பயும் போல அம்மா கன் அங்கே இருக்கும், நான் போய் பலூன் கன் சுட்டி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நான் சோளம் வாங்கினேன், அது பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மசாலா சுண்டல் வாங்கினோம், அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் குட்டி பசங்க ராட்டினம் சுற்றி ஆகணும்னு நடந்தாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றிட்டு இருந்தோம். Bye bye. கடைசியில் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் செம்ம கூட்டம். அதனால நாங்கள் அதுக்குள்ளே நுழையில. ஸோ வெளியே இருக்கிற கடையில் எப்பயும் இருக்கிற கடையில் அப்படியே விளையாட்டு சுற்றிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கலை திருவிழா 40 விதமான டான்ஸ் அங்கே ஆடிட்டு ஒரு சிலம்பம் சுற்றிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம இந்த ஃபெஸ்டிவல் ஹைலைட் டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. பீஸை கூப்பிட்டு போய் இந்த கலையெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா கிட்ட எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம போனால் நின்றுட்டு தான் பார்க்கணும், பசங்களை தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே உட்காந்துட்டேன். ஸோ இங்கேனா உட்காந்துட்டு பார்த்தாவே தெரியுன்றதுக்காக தெரிஞ்சுது. எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அங்கே பேக்ரவுண்ட் நல்லா பளிச்சுன்னு லைட்டில் போட்டதால் இங்கேருந்து வீடியோ எடுத்தால் என்னால் கரெக்டாக வீடியோவில் கவர் பண்ண முடியல. அதான் ஒரு ப்ராப்ளம். இது அந்த ராஜா வேஷம் மாதிரி போட்டுட்டு ஆக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்காத நிறைய விதத்தெல்லாம் நான் பார்த்தேன். இது சைனா சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது அங்கே சொல்லும் போது ஒரு கலை சொன்னாங்க. இந்த சைனா சிங்கம் நம்ம நாட்டோட கலைதாங்க, இதுதான் அங்கே போயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் நேரில் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. ஆனாலும் இவ்வளோ நடந்தாலும் எங்களுக்கு மணலில் விளையாடணும், பீச்சுக்கு வந்தான்னு சொல்லிட்டு பசங்க மணலில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரமாக பார்த்தாங்க. அப்புறம் இது ஒயிலாட்டம் ஆடினாங்க. ஸோ குட்டீஸ் நடுவில் டான்ஸையும் பார்த்துட்டு மணலையும் விளையாடிட்டு இங்கே இருக்க கிளாஸை வச்சுட்டு அதில் மண்ணை நிரப்பி அடிச்சு அதை வீடு கட்டுறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஏதாவது பண்ணுவேன். ஆனால் நான் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்தேன். என் பசங்களை தூக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் அவங்க பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் பாட்டில் ஒருத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இது அந்த தீப்பந்தம் வச்சுட்டு ஃபோன் ஊதி தீ எல்லாம் வர வச்சுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஃபுல்லாக நெருப்பு இதுவாக இருக்கிறதால அவங்க பண்ணுறது தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருந்தது. இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததால நான் ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கு சொன்னது குட்டி பையன் அவரும் ஸ்டன் ஆகி தான் பார்த்துட்டு இருந்தார். பாருங்கள் முன்னே எடுத்துக்கிட்டு நகரில். ஆனால் குட்டி பாப்பாவுக்கு அந்த மியூசிக் கேட்டதும் ஆடணும்னு தோணுச்சு போல இருக்குது. பயங்கரமாக ஆடினாங்க. குட்டி பாப்பா இந்த அளவுக்குலாம் ஆடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டோட்டலாக எங்களுக்கு என்ஜாய் பண்ணால் போதும், ஃபுட்டெல்லாம் கூட தேவையில்லைன்ட்டு பசங்களும் டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஃபுட் ஃபெஸ்டிவல். ஆனால் நாங்கள் இந்த ஸ்டேஜ் முன்னாடி உட்காந்து தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒருத்தர் மறுபடியும் கார்பெட் அடிப்பார். அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளோட இடம். கையை போட்டு தூக்குங்க. எல்லாரும் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, இங்கே நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறேன்னு கையை தூக்குங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு அவங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட சொன்னாங்க. பசங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் குட்டி பாப்பாவுக்கு அது புரியல. பட் குட்டி பையன் பயங்கரமாக அவங்க பண்ணுற மாதிரியே கரெக்டாக ஆடிட்டு இருந்தார். அந்த குரூப்பில் நின்றுட்டு இருந்த எல்லாருமே கையை தூக்கி குரூப்பாக அவங்க சொல்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதுவும் செம்மையாக இருந்தது. அப்புறம் எதுக்கு வந்தோமோ அதை போய் கொஞ்சம் கவனிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போனால் நாங்கள் அங்கே போகும்போது 8:30 ஆக்சுவலாக 8:30க்குலாம் க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. ஆனால் 8:30 பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. யார் மாதிரி இருக்கா? பாப்பா மாதிரி இருக்காளா? ஒன்றை தான் சொல்கிறேன். நைட் டின்னர் சாப்பிட்லாம் நாங்கள் போகும்போது
8:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 8:30க்குலாம் க்ளோஸ்டு. அதனால் பாதி கடையில் எல்லா திங்ஸும் காலியாக இருந்தது. அந்த கடையில் என்ன இருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த கடையில் இருக்கோ அந்த கடையில் போய் நாங்கள் தேடி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஏன் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா, நான் வந்து புதுசாக ஹிந்தி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏற்கனவே நமக்கு இருக்கிற வேலையில் அதில் வேறு ஜாயின் பண்ணி இப்போ January 5 எக்ஸாம் சொன்னாங்களா. ஸோ அதனால் அதுக்கு மாடல் எக்ஸாம் எழுதுறது அது இதுன்னு கொஞ்சம் பிஸியானதால் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண முடியல. ஐ எம் ஸோ சாரி. இனிமேல் ஆனால் கரெக்டாக வீடியோ கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 9:50க்கு வந்து கரெக்டாக ட்ரெயின் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் டான்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நாட்டு கலைகளை பற்றி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்களுக்கு காட்டின சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு வந்தேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.